1947 இந்தியாவிடமிருந்து பிரிந்து இஸ்லாமியர்களுக்காக உருவாக்கப்பட்ட நாடு பாகிஸ்தான். புதிதாக உருவான பாகிஸ்தானில் ஆரம்ப காலம் முதலே அமைதி நிலவவில்லை. அன்றைய சூழலில் பாகிஸ்தான் கிழக்கு மேற்கு என்று இரண்டாக பிரிந்து கிடந்தது. மேற்கு பாகிஸ்தானை சேர்ந்த அரசியல்வாதிகள் கிழக்கு பாகிஸ்தானுக்கு கிடைக்க வேண்டிய சம உரிமை சலுகைகளை தொடர்ந்து மறுத்து வந்தனர். இதனால் இருதரப்பிற்கும் இடையே தொடர்ந்து புகைச்சல் மூண்டு வந்தது. 1970ஆம் ஆண்டு பாகிஸ்தானில் நடந்த பொது தேர்தலில் அதிக இடங்களை கைப்பற்றியவர் கிழக்கு பாகிஸ்தானை சேர்ந்த முஸ்பிர் ரஹ்மான். இது மேற்கு பாகிஸ்தானை சேர்ந்த அரசியல்வாதி ஜுல்பிகர் அலி பூட்டோவிற்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. அவர் பாகிஸ்தான் ராணுவத்துடன் இணைந்து முஸ்பிர் ரஹ்மானுக்கு பிரதமர் பதவி கிடைப்பதை தடுத்தார். இதனால் கிழக்கு பாகிஸ்தானில் கலவரம் வெடித்தது. இதைத் தொடர்ந்து கலவரத்தை அடக்குகிறோம் என்ற போர்வையில் மேற்கு பாகிஸ்தான் அதிகாரிகள் ராணுவத்தை அனுப்பினார்கள். அதன் பிறகுதான் அந்த கோர சம்பவம் நிகழ்ந்தது. பாகிஸ்தான் தளபதி டிகா கான் கலவரத்தை அடக்குகிறோம் என்ற பெயரில் கிழக்கு பாகிஸ்தானில் பொதுமக்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்தார். அந்த தாக்குதலில் இந்துக்கள் அதிகம் குறிவைத்து தாக்கப்பட்டனர். இந்து பெண்கள் கற்பழிக்கப்பட்டனர். குழந்தைகள் கூட கொல்லப்பட்டனர். மொத்தம் 3 லட்சத்திற்கும் மேல் மக்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இதனால் புஜர் ஆஃப் பெங்கால் என்று அவர் அழைக்கப்பட்டார். மேற்கு பாகிஸ்தானில் அராஜகத்தை தாங்க முடியாமல் சுமார் 1 கோடி பேர் இந்தியாவிற்குள் தஞ்சம் புகுந்தனர். இதனால் இந்தியாவிற்கும் பொருளாதார சுமை பல மடங்கு அதிகமானது. இதையடுத்து கிழக்கு பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்து அங்கிருக்கும் பொதுமக்களை காப்பாற்ற இந்திய அரசு முடிவு செய்தது. அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி இந்திய ராணுவ தளபதி சாம் மானெக்ஷாவிடம் உடனடியாக போர் தொடுக்க உத்தரவிட்டார். ஆனால் போர் தந்திரத்தில் கைதேர்ந்த சாம் மானெக்ஷா இந்திரா காந்தியின் உத்தரவை ஏற்கவில்லை. இது மழைக்காலம் என்பதால் போர் தொடுக்க சரியான நேரம் அல்ல என உறுதியாக தெரிவித்தார். மேலும் தன்னை சுதந்திரமாக செயல்பட அனுமதித்தால் இந்தியாவிற்கு நிச்சயம் வெற்றி பெற்று தருவேன் என்று உறுதியளித்தார். வேறு வழியில்லாமல் இந்திரா காந்தியும் அதற்கு சம்மதித்தார். மழைக்காலம் முடிந்ததும் இந்திய ராணுவம் திட்டமிட்டபடி கிழக்கு பாகிஸ்தானுக்குள் நுழைந்தது. பல இடங்களில் பாகிஸ்தானிய படையை முறியடித்து அவர்களுடைய விமான தளத்தையும் தகர்த்து எறிந்தது. இந்திய கடற்படைக்கு சவால் விட்ட காசி என்ற பாகிஸ்தானிய நீர்மூழ்கி கப்பலை விக்ராந்த் என்ற இந்திய போர்க்கப்பல் வெற்றிகரமாக கண்டுபிடித்து அழித்தது. இந்தியாவின் மேற்கு எல்லையில் வாலாட்ட நினைத்த பாகிஸ்தான் ராணுவம் மொத்தமாக முறியடிக்கப்பட்டது. இனி இந்திய படையுடன் மோதினால் சாவு நிச்சயம் என்பதை உணர்ந்த பாகிஸ்தான் லெப்டினன்ட் ஜெனரல் நியாசி டிசம்பர் 16ஆம் தேதி இந்திய லெப்டினன்ட் ஜெனரல் ஜக்தீப் சிங் அரோராவிடம் சரணடைந்தார். இந்தியாவால் விடுவிக்கப்பட்ட கிழக்கு பாகிஸ்தானே பிற்பாடு வங்கதேசம் என்ற புதிய நாடாக உருவானது. இந்திய ராணுவத்திடம் பாகிஸ்தான் ராணுவம் சரணடைந்த தினத்தில்தான் ஒவ்வொரு ஆண்டும் விஜய் திவாஸ் நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது.